ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி லாவா கேக். 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த லாவா கேக்கை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். குழந்தைங்க எப்போல்லாம் கேக் வேணும்னு கேட்குறாங்களோ 5 நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த கேக்கை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். எந்த பேக்கரியிலுமே கிடைக்காத பிஸ்கட்டை மட்டுமே யூஸ் பண்ணி லாவா கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாவா கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 150 கிராம் அளவு இருக்கிற க்ரீம் பிஸ்கட்டை ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த சாக்லேட் க்ரீம் பிஸ்கட் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் யூஸ் பண்ணிக்கிறது பர்பன். 150 கிராம் பிஸ்கெட்டை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு பிஸ்கெட்டை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பவுடராக பண்ண பிஸ்கெட்ஸை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிஸ்கெட் பவுடரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அது கூட 200 ml பால், இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிஸ்கெட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலோடு சேர்த்து பிஸ்கெட் பவுடரை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பால் காய்ச்சி ஆறின பாலாக இருக்கட்டும். நான் சொன்ன அளவுக்கு பாலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கேக்கோட மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குழிப்பணியார கல்லில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை பேனில் 3/4 அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கூட நம்ம சாக்லேட்டை ஆட் பண்ணி இதை நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் 3/4 அளவுக்கு நீங்கள் பேட்டரை ஆட் பண்ணாலே போதும். மிக்சர் இந்த அளவுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குமோ அந்த சாக்லேட்டை இந்த மிக்சரோட சென்டர் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் சாக்லேட்டை வச்சுட்டு சாக்லேட்டை ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், சும்மா சென்டரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டாலே போதும். இப்போ அந்த சாக்லேட்டை கவர் பண்ணுற மாதிரி மிக்சரை அது கூட ஆட் பண்ணிக்கிங்க. எல்லா சாக்லேட்டையும் கவர் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம ஆட் பண்ணியிருக்க மிக்சர் நல்லா வேகணும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் சென்டர் பார்ட்டும் நல்லா வேகும். நீங்கள் ஆட் பண்ணுற சாக்லேட் பீசஸ் வெண்ணிலா ஃப்ளேவராக இருந்தாலும் சரி, இல்லை டார்க் சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த சாக்லேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. 3 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. பாருங்கள், கேக் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸாக நம்ம கவர் பண்ணி குக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், கேக்கோட கலர் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம சாக்லேட் க்ரீம் பிஸ்கட்டை யூஸ் பண்ணி இந்த கேக்கை குக் பண்ணுறனால இந்த கேக் குக் ஆகும்போது இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெறும் க்ரீம் பிஸ்கட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லாவா கேக் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கேக்கெலாம் திருப்பி போட்டு குக் பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் போல் இதை குக் பண்ணாலே போதும். ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியான லாவா கேக் ரெடி ஆகிடுச்சு. அதிகபட்சம் இந்த கேக் செய்யறதுக்கு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவும் சர்ப்ரைஸ் ஆவாங்க. பிஸ்கெட் மட்டுமே யூஸ் பண்ணி செய்கிற ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப சாஃப்டான இந்த லாவா கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமாக லாவா கேக் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.